ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா உனக்காக அனுப்பிய 2 விஷயங்களை பார்த்து அதில் ஒன்றை தொட்டு விட்டாய்தானே. அப்புறம் என்ன, இனிமே உனக்கு எந்த குறைவும் இருக்காது. உனக்காக நான் அனுப்பிய இந்த விஷயங்களை தொட்ட உனக்கு எல்லா விஷயமும் சிறப்பாய் நடந்து முடியும். காசு பணம் பொருள் மட்டுமே தேவையா இருக்குன்னு நினைக்காம எல்லா நல்ல மனிதர்களின் அன்பையும் எதிர்பார்க்கும் உனக்காகவே இப்போது சகல செல்வங்களையும் அள்ளி கொடுக்கத்தான் இந்த தங்க பெட்டியோட இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். இனிமே உன் வீட்டில் காசு பணத்துக்கு எந்த குறைவும் இல்லாம, சொத்து சுகம்னு எந்த ஏக்கமும் இல்லாம, எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொண்டு சந்தோஷமா நீ வாழுவாய் என் செல்லமே. மாற்றம் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் சாத்தியமே இல்லை. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களையும் நான் சிறப்பா உருவாக்கி தர்றேன். உன் எண்ணங்களை மாற்றி கொள்ளாமல் எல்லா விஷயங்களையும் சிறப்பா முயற்சி செய்ய பழகு. கண்டிப்பா மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் நீ நினைச்ச விஷயங்களையும் சிறப்பா செஞ்சு முடிச்சு ஜெயிச்சு நிற்கதான் போற. உன் தேடல்கள் தெளிவாக இருக்கும்போது உன் வாழ்க்கை பயணமும் வசதியானதாக மாறிவிடும். நீ எதை எதிர்பார்க்குறியோ, எதை ஆசைப்படுறியோ அதை கண்டிப்பா நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் தெரிஞ்சே தப்பு செய்கிறவங்களா இருக்காங்க. அப்படி யாராவது தெரிந்தே தவறு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கிட்ட போய் நீ நியாயம் கேட்க வேணாம். ஏன்னா அவங்க செஞ்ச தவறை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க பல பதில்களை உன்கிட்ட தயார்படுத்தி சொல்லுவாங்க. அதனால ஒருத்தன் தப்பானவனா இருக்கான், தப்பு செய்கிறான்னு தெரியும் போதே நீ அவனை விட்டு விலகி நின்றுடு. ஏன்னா ஒரு மனிதன் தானாக திருந்தாத வரைக்கும் வேற யாராலும் அவனை மாற்ற முடியாது. நீயும் உன்னை சுற்றி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையில நீ மாறிக்கிட்டு இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உனக்கான செயல்களை செய்ய பழகு. கடந்து போன காலம் எல்லாமே காலாவதியான மருந்து மாத்திரை போலதான். அதனால கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை பத்தி எப்போதும் யோசிக்காதே. இப்போ என்ன நடக்கணும், நீ எப்போ என்ன செய்யணுன்றதை மட்டும் யோசி. நீ செய்கிற செயல்கள் எல்லாம் சிறப்பாய் நடந்து உன் தேவைகள் நிறைவேறி ஆசைகள் அரங்கேறி உன் வாழ்க்கையே அழகா மாறும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நேருக்கு நேரா உன்கிட்ட இனிமையா பேசிட்டு நீ போற பிறகு உன்னை பத்தி புறம் பேசும் மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக தவிர்த்து விடு. அப்படிப்பட்ட மனிதர்களோட நீ நட்பு கொள்வது பசும் பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமம். உன் முன்னாடி ஒரு பேச்சும் உன் பின்னாடி ஒரு பேச்சும் பேசுறவன் கண்டிப்பா உனக்கு ஒருபோதும் நல்லது செய்ய மாட்டான். நீ நல்லது செஞ்சாலும் அதை கெடுக்கும் விதமாக ஏதாவது செய்பவர்களாகவே அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை உன் வாழ்க்கையில உன் கூட வச்சுக்காத. ஆனா சில பேர் உன் வாழ்க்கையில நல்லவங்களா இருக்காங்கன்னு தெரியாமலேயே நீ அவர்களை தொலைக்கிறாய். வாழ்க்கையில சில பேரை தொலைச்ச பிறகுதான் அவங்க தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷம்னு தெரிய வரும். உன் மீது அன்பு கொண்ட அக்கறை கொண்ட யாராக இருந்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தூக்கி எறிஞ்சிடாத. ஒரு உறவு உனக்கு முக்கியம்னு நீ நினைச்சினா அந்த உறவின் அந்த மனிதனுடைய உணர்வுகளுக்கு கண்டிப்பா மதிப்பு கொடு. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க உனக்காக என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் அந்த உறவுக்கு நீ எல்லா வகையிலும் துணையாக நில்லு. இந்த உலகம் உன்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் பார்க்குமே தவிர இல்லாததையும் நீ படும் கஷ்டங்களையும் யோசிக்க கூட செய்யாது. நீ இருக்கும் போதே உனக்கு இல்லாததை பற்றி யோசிச்சு இல்லாததை அடைவதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான விஷயங்களை சிறப்பாய் செய்து விழியேன் செல்லமே. இந்த உலகத்துல பிரச்சனை எங்கிருந்து வருது, எப்படி யார் மூலமா வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால உன் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அலசி ஆராயாம அதை கையாள கத்துக்கோ. பிரச்சனைகளை சமாளிக்க கத்துக்கிட்டினா நிச்சயமா உன் வாழ்க்கை முழுவதும் உன்னால வெற்றிகரமாக வாழ முடியும். பலமோ பலவீனமோ அது எதுவா இருந்தாலும் அதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ. உன் பலமும் பலவீனமும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு எந்த விஷயமும் உனக்கு நல்லதா நடக்காது. அதை உனக்குள்ளேயே வச்சுக்கும் போதுதான் நீ பலவீனத்தை சரி செஞ்சு பலமுள்ள ஆளாக மாற முடியும். எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்கிற மனிதர்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனா இப்படிதான் வாழணும்னு நினைக்கிற உனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கேன்னு கவலைப்படாத. இது அனைத்தையும் உனக்கு சரி செய்து கொடுப்பதற்கு இந்த சாயப்பா நானும் துணையாக இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள்
தவறு செய்யும்போது ரொம்ப அழகா சிறப்பா தைரியமா அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்காக செஞ்சேன் அதுக்காக செஞ்சேன்னு தன் பேச்சு திறமையால சமாளித்து நியாயப்படுத்த முயற்சி செய்வார்கள். அப்படிப்பட்டவங்களை விட்டு நீ நிரந்தரமா விலகி போயிடு. சரி, அவங்க தான் சொல்றாங்களே, நிஜமாவே அவங்க சரியாதான் நல்லதை தான் சொல்றாங்கன்னு நினைச்சு அவங்க சொல்றத நம்பி நீ விட்டு கொடுத்து போக வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு பேசியே உன்னை சமாளிக்கும் மனிதர்கள் நாளைக்கு உன்னை பேசியே கவுக்க மாட்டாங்கன்றது என்ன உத்தரவாதம்? அதனால எப்போதும் நீ கவனமாக இரு. எதிரில் இருப்பவர்கள் எதிரிகள் நினைச்சு நீ அவங்களத்தானே அழிக்கிறதுக்கு யோசிப்ப. ஆனா உன் கூடவே உன் காலடியிலேயே துரோகிகள் இருந்து எப்போது வேணும்னாலும் காலை வாரி விட்டுருவாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இந்த உலகமே இயந்திரங்களால் இயங்கினாலும் எல்லா மனித உள்ளங்களும் உணர்வுகளால் தான் இயங்குது. யாருடைய மன உணர்வையும் காயப்படுத்தாம நீயாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலகத்துல எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்தோட எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போய்கிட்டு தான் இருப்பாங்க. பிரிவு என்பது மறுக்க முடியாத வழிதான். அதுக்காக பிரிஞ்சு போனதையே நினைச்சு ஞாபகப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்க கூடாது. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. அப்புறம் என்ன, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. இந்த உலகம் உனக்கான விஷயங்களை கண்டிப்பா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். அது வரைக்கும் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ கவலைப்படாத. நேர்மையாய் உண்மையாய் வாழ நினைக்கும் உலகனுக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய இடத்தை நான் வச்சிருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு இது நமக்கு தேவையான யோசிச்சு தேர்வு செய்ய பழகு. ஏன்னா நேற்று வரைக்கும் உனக்கு தேவைப்பட்டது இன்னைக்கு தேவையற்றதாக மாறலாம். இன்னைக்கு நீ எதை அவசியம் நினைக்கிறியோ அதுவே நாளைக்கு அனாவசியமாக மாறலாம். அதனால எதையுமே தேவையான யோசிச்சு செய். வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை கண்டிப்பா இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைப்பேன். அதனால மண்ணு பொண்ணு வேலை விடியல் வாழ்க்கை புகழ் பதவி வேடிக்கைன்னு நீ எதை தேடினாலும் அதில் உனக்கு எது சரியானதோ அதை நிச்சயமா நான் உன் கைகளில் கொடுப்பேன். உன்னை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் விமர்சனம் செய்தாலும் கூட நீ கவலை கொள்ளாதே. நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை வாழணும், நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றியாக வாழணும்னு முடிவெடுத்துக்கிட்டு எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய பழகு. என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்து போக நான் விட்டுட மாட்டேன். எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு சிறப்பாக வாழ வைப்பேன். உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலை கொள்ளாதே. விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன் முயற்சிக்கேற்ற வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுத்தே தீருவேன். நீ எப்போதும் முயற்சி செய்கிறத மட்டும் நிறுத்தாதே. உன் முயற்சி தான் உன் வெற்றிக்கான வழியை நிச்சயமாக திறக்கும். நீ படித்த படிப்புலையும் உனக்கு இருக்கிற பதவியிலையும் உன்கிட்ட இருக்க காசு பணத்திலும் உனது மதிப்பு இல்லை. எதிர் வரக்கூடிய மனிதர்களை பார்க்கும்போது நீ செய்யக்கூடிய புன்னகைதான் உனக்கான அடையாளம். எல்லாரிடமும் எப்போதும் புன்னகை முகமாக நீ பேசவும் பழகவும் கற்றுக்கணும்.